ஹாய் ஹலோ பீப்புள். நான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஷார்ட்ஸில் வந்து ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தேன், எங்கள் மவுண்ட் கார்மல் சர்ச்சோட ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து இட்ஸ் அ ஃபீஸ்ட் டே. ஸோ ஐ தாட் ஐல் டேக் யூ கைஸ் வித் மீ த்ரூ திஸ் டே. ஒரு சின்ன vlog பண்ணலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கேன். எவ்வளோ தூரம் வீடியோ எடுப்பேன்னு தெரில, பட் தென் லெட்ஸ் சி. ஓகேங்களா? ஸோ நான் என்ஜாய் த வீடியோ. லெட்ஸ் கெட் டு த வீடியோ ஃபர்ஸ்ட். ஃபஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆக போகிறேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக மார்னிங் ஒரு மாஸ் இருக்குது, ஈவினிங் வந்து தேர். ஓகேங்களா? தேர் இருக்குது. ஸோ அவுட்ஃபிட்லாம் வந்து நான் நேற்றே வந்து ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். என்னென்னா இதுக்குமே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டுத்துக்குமே வந்து சாரி போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இப்போ வந்து காலையில் மாஸுக்கு வந்து நான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்து உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். என்னடா அது ரெடியாகி வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு சர்ச்சை காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் எனக்கு அன்றைக்கெலாம் வந்து சுத்தமாக டைமே இல்லை அவுட்ஃபிட் ரெடி ஆகிட்டு அவுட்ஃபிட் செக்லாம் காமிக்கிறதுக்கு. அதனால டேரெக்டாக சர்ச்சை காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் சர்ச் வந்து வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேண்ட் செட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சர்ச்சில். வெளியே போய் எடுக்க முடியல, பட் உள்ளேருந்தே எடுத்துருக்கேன் பாருங்கள். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கார்மேல் அன்னையின் ஆசி பெற்ற மக்களாக சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. ஹே காய்ஸ், நான் ரெடி ஆயாச்சு. இப்போது இந்த வீடியோங்கிறது வந்து நான் வந்து இங்கே போயிட்டு வந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நான் வந்து எடுக்கிறேன். பிகாஸ் சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு வந்து டைம் கிடைக்கல அவுட்ஃபிட் வந்து காமிக்கிறதுக்கு. நான் ரெடியாகி போயிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஐயோ, என்ன ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. எங்களோட பிக்ஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் பார்க்க எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். there you can find more exclusive sneak peeks. நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா எப்போவுமே வந்து இந்த ஃபீஸ் டைம் அப்போது we'll have a few children getting first holy communion. கரெக்டுங்களா? அப்போது அவங்க யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஆஃப்டர்நூன் வந்து அங்கே தான் போகிறோம் லஞ்சுக்கு. ஸோ அம்மா வந்துட்டு இன்னும் ட்ரெஸ் எல்லாம் இப்போ சேஞ்ச் பண்ணாத, போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ், ஐ எம் கோயிங் டு பி லைக் திஸ் இட் செல்ஃப் ஃபார் another half an hour ஐ திங்க். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து சாரியை கழட்டிடலாம். நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. ஹே பீப்ஸ், ஃபங்க்ஷனும் போயிட்டு வந்தாச்சு. ஐ எம் டேம் டயர்ட். பயங்கர டயர்டாக இருக்குது. எதுவும் நான் எந்த வேலையும் பண்ணல, பட் இருந்தாலும் டயர்டாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணோம். ஓகே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்பாடா, இப்போது தான் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்திருக்கோம். இப்போ பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோன்னே பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்குது. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், நிறைய வீட்டுக்கு போடுறதுக்குனே வாங்கி வச்சு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பட் அந்த வெளுத்து போன கிழிஞ்சு போன சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் எவ்வளோ வாட்டி போட்டாலும் சலிச்சே போகாது அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை திருப்பி ஒரு ட்ரெஸ் இருக்கும் நம்ம கபோர்டில், அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ், அந்த மாதிரி ஒரு டாப்ஸ் தான் எனக்கு இது. எவ்வளோ இது இத்து போய் நாரி போய் இருந்தாலுமே
எனக்கு இது போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த டாப்ஸ் போட்டு வீடியோ பண்ணியிருக்கேனான்னு தெரியல, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேலும் பார்ப்பீங்க, ஃப்யூச்சர்லேயும் பார்த்துட்டே இருப்பீங்க. பிகாஸ் ஐ லவ் திஸ் டாப்ஸ், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. தூங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஐ ஷோ யூ கைஸ் ஹவு மை ரூம் இஸ். Because when there is 2 girls in a home, that too when we are getting ready for a important functionலாம் போயிட்டு போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு வந்து வீடு மாதிரியே இருக்காது. I'll show you guys how my bed is. இந்த மாதிரி வந்து நாசமாக இருக்குது. Wow, see how untidy my bed and room is. இது ஆக்சுவலாக வந்து கம்மி இன்னைக்கு, இல்லைனா அந்த ஃபுல் டப்பாக்குள்ளே இருக்கிற இயரிங்ஸ் எல்லாமே பெட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போய் இது வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? எஸ், இப்போ வந்து என் பெட் வந்து ரெடி ஆயாச்சு. See who's come peeps, who's come. யாரது யாரது யார் யாரது? ஹாய், ஐஸு கொண்டு வந்திருக்கான், ஐஸு கொண்டு வந்திருக்கான், ஐஸு கொண்டு வந்திருக்கான். மல்லிப்பூ கொண்டு வந்திருக்கா, மல்லிப்பூ கொண்டு வந்திருக்கா, மல்லிப்பூ கொண்டு வந்திருக்கா. மிதிச்சிட்டேன். வெட்டுக்கிளியா? வெட்டுக்கிளி மேக்ஸ் தான். ஹே பீப்ஸ், நான் இப்போ வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் வேறு ரெடி ஆகணும். ஈவினிங் நம்ம வந்து மாசுக்கு போகல, நம்ம வந்து தேருக்கு மட்டும் தான் போகிறோம். ஸோ ஈவினிங் ரெடி ஆகணும். நம்ம தான் வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ வாங்கிட்டு வந்துட்டா ஜாலியாக ரெடி ஆக போகிறேன். After a long fight. எனர்ஜி ட்ரிங்க். ஓகே, கொஞ்ச நேரம் போய் தூங்கலாம். அப்போ வந்து ஏன்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கலாம். ஓகே. 2 seconds later. ஹே பீப்பிள், நான் தூங்க போகிறேன்னு சொன்னேன்ல, பட் நான் வந்து தூங்க போகல. ஏன்னா டக்குன்னு தான் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து மெஹந்தி வந்து பறித்து வச்சுருந்தேன். நம்ம குட்டி கார்டனில் வந்து மெஹந்தி வந்து போட்டிருக்கோம், நட்டு வச்சுருக்கோம். அண்ட் இப்போ அந்த குட்டி குட்டி லீவ்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்து எடுத்து வச்சேன், நேற்றே எடுத்து வச்சேன், நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ போய் அதை அரைச்சிட்டு டைம் இருந்தால் நான் போடுவேன் கைக்கு. ஸோ அதனால் தூங்கலை. இப்போ போய் அந்த வேலை பார்ப்போம். நேற்று நான் பறித்து வச்சது வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால் இப்போ போய் வந்து புதுசாக பறிச்சிட்டுவான்னு அம்மா சொன்னாங்க. அதனால் போய் பறிக்க வந்திருக்கேன். இருங்க காமிக்கிறேன். இதுதான் ஆக்சுவலாக நேற்று நிறைய இருந்துச்சு. நான் நேற்று நிறையா பறிச்சிட்டேன், பட் அது எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போது இதுலேருந்து கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம். இப்போ வந்து இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடலாம். யூடியூப் பார்த்து என்னமோலாம் போட சொன்னாங்க, அதெல்லாம் போட்டுட்டேன். கொஞ்சம் காஃபி பவுடர், சுகர், அதுக்கப்புறம் டேம்ரின், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளோ. எங்கள் அம்மா வந்து கலாய்க்கிறாங்க, பிகாஸ் அவங்களோட சமையல் கட்டிலேருந்து நான் எல்லா திங்ஸும் நான் தீத்திட்டு இருக்கேன் இல்லையா, அதனால வந்து என்னை வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பட் எனக்கு ஓகே, they're going to continue doing it. ஓகே, கொஞ்சம் யூக்கலிப்டஸ் ஆயிலும் போட சொன்னாங்க, அதனால் அதுவுமே போட போகிறேன். சத்தியமாக எனக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. ஐ எம் டு ட்ரை ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இது போதும்னு மாமா சொல்லிட்டாங்க. அதனால் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த மருதாணி வந்து எனக்கு மட்டும்தான், அதனால கொஞ்சமாக வந்து அரைச்சிருக்கோம். லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு.
just see here. கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்குது, நல்லா கலரில் இது. ஓகே, எடுத்தாச்சு. இது இப்போ போடலாமா? ஆக்சுவலாக வந்து இது அரைச்சதுக்கப்புறம் நான் பார்த்த யூடியூப் வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது அரைச்சதுக்கப்புறம் 8 ஹார்ஸுக்கு வந்து வைக்க சொன்னாங்க. 8 ஹார்ஸ் கழிச்சு தான் வந்து வில் ஹாவ் டு புட் இட் இன் அவர் ஹேண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 8 ஹார்ஸ் இல்லைனாலுமே சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேன். அது வரைக்கும் இது கொஞ்சம் இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கட்டும். ஓகே, அந்த மெஹந்தி வந்து நான் அப்படியே சைடில் வச்சுட்டேன். நவ் லெட்ஸ் டூ சம் மெனிக்யூர். மெனிக்யூர்னால் பெரிய அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ணி ப்ராசஸில் எதுவுமே பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் வந்து நெயிலை கட் பண்ணி நெயில் பாலிஷ் போட போகிறோம். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் மெனிக்யூர். விட்டுறேன், போனதுக்கு அப்புறம் தான் அப்படி பண்ண. அப்ப சாவுல செத்த பையில 4 பையில vlog எடுத்துட்டு இருக்கேன். See who's come to meet us again. ஆமா, நம்ம இந்த கலர் தான் போட போகிறோம். இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் யூஸே பண்ணல. அதனால இன்னைக்கு இது போட்டு நைஸ்ல நைஸ் கலர்ல நைஸ். ஓகே காய்ஸ், நம்ம வந்து நெயில் பாலிஷ் போடுற வேலையும் முடிஞ்சு இப்போ போய் வந்து ரெடி ஆகணும். ஏன்னா டைம் ஆச்சு. இப்போ ரெடி ஆக ஆரம்பிச்சாதான் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நம்ம தேருக்கு போக முடியும். ஸோ இப்போ போய் ரெடி ஆகலாம். ரெடி ஆகிட்டு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இனிமேல் வந்து நான் இப்படி பண்ணுவேன், நிறைய பண்ணுவேன் நான். ஓகேங்களா, இப்படி பண்ணுவேன், அதுக்கப்புறம் இப்படி பண்ணுவேன், அதுக்கப்புறம் இப்படி நல்லா பண்ணுவேன். பிகாஸ் யூ நோ த ரீசன், பட் தென் ஐ டோன்ட் வாண்ட் டு சே அகெயின். ஓகே காய்ஸ், பாய் காய்ஸ், பாய். நான் ரெடி ஆகிட்டு வந்து பார்க்குறேன். பாய். ஹே காய்ஸ், நான் ரெடி ஆகிட்டேன். பூலாம் வச்சுருக்கேன், நல்லா இருக்குது. ஆனால் வந்து எனக்கு அவுட்ஃபிட் செக் பண்ணுறதுலாம் நேரம் இல்லை, பிகாஸ் ரொம்ப டைம் ஆச்சு. நான் கிளம்பிட்டேன். பாய் காய்ஸ்.
பாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். நாங்களும் எடுப்போமே. எஸ், ப்ரொசஷன் வந்து முடிஞ்சு நாங்கள் வந்து சர்ச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். எப்போவுமே ஃபீஸ்ட்டுன்னு வந்துட்டு அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் உள்ளே போடுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாலை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிக்கிக்கு ஏதோ டாய் வேணும்னு சொன்னோம். ஸோ அவளுக்கு அது வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் தம்பி எங்களுக்கு நல்லா சாப்பிட வாங்கி கொடுத்தான். ஸோ அதை சாப்பிட்டுட்டு நல்லா எல்லா ஒரு ஸ்டாலும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் சர்ச்சுக்குள்ளேயே. மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. ஸோ பீப்ஸ், ஃபீஸ்ட் இஸ் ஓவர் அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூட்டம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்கும் முடிஞ்சு, சாரி நாட் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங், ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணது வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நவ் எஸ், ஃபீஸ்ட் இஸ் ஓவர். ஃப்ரம் டுமாரோ பேக் டு ரொட்டீன் அண்ட் தென் வாட். அதுக்கப்புறம் இதோட ஃபஸ்ட்டு இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். பிகாஸ் காலையிலேருந்து நான் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். பிகாஸ் வந்து காலையிலேருந்து நிறையா வந்து எடுத்தாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளிப்பிங்ஸ் வீடியோஸ்னு எடுத்தாச்சு. அண்ட் இந்த அவுட்ஃபிட் காமிக்கிறதுக்கும் எனக்கு வந்து இப்போ தெம்பு இல்லை. ஃபுல்லாக நான் காமிக்கல. இப்போ சும்மா என் மூஞ்சியை மட்டும் பார்த்துக்கோங்க. ஐயோ, மூஞ்சியை மட்டும் பார்த்துக்கோங்களாம்மா. ஓகே, அப்போ வீட்டுக்கு போய் மெஹந்தி வைக்கிறேன். அந்த மெஹந்தி வைக்கிற vlogலாம் வந்து நான் இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Then until then it's bye from Mr. is not here, so it's bye from Miss Mushi. Bye. Okay, yeah. Nikki irukka inga, so bye from Nikki as well. Infinite good vibes.